திண்டுக்கல் அருகே உலகம்பட்டியில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இதற்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து அங்கிருக்கும் நம் செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எத்தனை மணிக்கு நடக்க இருக்கு? என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? மணிமாறன், திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் புனித பெரிய அந்தோணி ஆலய திருவிழாவை முன்னிட்டு இங்கு ஜல்லிக்கட்டு இன்று காலை துவங்க உள்ளது. சரியாக இன்று காலை 10 மணிக்கு இந்த கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டது என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக புதுக்கோட்டை, சேலம், ஈரோடு, மதுரை, அவனியாபுரம், அலங்காநல்லூர், திருச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த போட்டியில் பலந்துள்ளதற்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களிலிருந்து அதிக வீரர்கள், மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகள் அடக்குவதற்காக வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாவட்ட நிர்வாகம், இந்த கால்நடைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் போலீஸ் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக அந்த மாடுகள் முழுமையாக உடல் தகுதி இல்லதா, அதே போல் மாடுபிடி வீரர்கள் போதை வஸ்துக்கள் பயன்படுத்தியுள்ளார்களா, அந்த மாதிரிகளெல்லாம் சான்றிதழ் அளிக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மணிமாறன், மணிகண்டன், 8 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடைபெறுது. இது அப்பகுதி மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா பார்க்குறாங்க? கண்டிப்பாக இந்த உலகம்பட்டியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த உலகம்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடக்கிறத ரொம்ப சிறப்பாகவே மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்மள்ட்ட பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஷீலா இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். உங்கள் கிராமத்தில் 8 ஆண்டுகளுக்கு முதல் முறையாக இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் கொண்டு வந்து அதை நிரந்தர சட்டமாகின தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. ஏற்பாடுகள்லாம் நல்ல முறையில் பண்ணியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர், போலீஸ் உயர் அதிகாரிகள், அப்புறம் கால்நடை மருத்துவர்கள்லாம் ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. வெளி மாவட்டங்கள்லேருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள்லாம் வந்திருக்கு. அதனால் 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறனால நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கோம். அபிநயா, நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த பெண்மணி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக வெகு ஆர்வமாகவும் இந்த போட்டியை பார்ப்பதற்காகவும் காத்திருப்பதாகவும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவதாகவும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமங்களிலிருந்தும் இந்த பகுதியில் உலகம்பட்டி கிராமத்தில் குவிந்திருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டானது சிறப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, மணிகண்டன், 8 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம்பட்டியில் வாடிவாசல் திறக்கப்பட இருக்கிறது. இது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மணிகண்டன்.